நல்லா பொரிச்ச மீன், பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழத்துல கொட்டையை எடுத்து ஒரு அவியல் மாதிரி பண்ணியிருக்கோம். எங்கே வந்து தெரியுமா, ஈடன் ஃபால்ஸ் மாட்டில் நறுக்கினி கிழங்கும் மீனும் வந்து நல்லா ஃபேமஸ். ரிசார்ட்டுக்குள்ளே வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு வாத்து வந்துடுவாங்க, வான்கோழி இருக்காங்க, அதுக்கப்புறம் புறாக்கள்லாம் நிறைய இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. உள்ளே வரச்சிலே ஒரு நல்ல ஜங்கிள் மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுபோக உள்ளே ஒரு குதிரை இருக்குங்க, அந்த குதிரை தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம், அந்த குதிரையை வச்சே நல்லா நேரம் போயிடும். வான்கோழிலாம் நம்மளை நல்லா வரவேற்று உள்ளே அனுப்பி விடுது பாருங்கள். இன்னைக்கு நம்ம எங்கே தெரியுமா வந்திருக்கோம், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா, ஈடன்ஸ் ஃபால்ஸ் ரிசார்ட்டுன்னு சொல்லி நம்ம திருப்பரப்பு பக்கத்தில், திருப்பரப்பு ஃபால்ஸ் பக்கத்தில் களியலுங்கிற ஊருக்குள்ளே கூடலுங்கிற இடத்துல இருக்குது. இந்த ரிசார்ட் எது தெரியுமா வந்திருக்கேன். இந்த ரிசார்ட்டில் வந்து ஃபுல்லாக பாருங்களேன், காடு மாதிரியே இருக்கும். அந்த 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 ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரெடி பண்ணி வைக்கல, அது ஆக்சுவலாக வந்து இது ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்குது. அந்த ரிசார்ட்டை வந்து அந்த பக்கத்துலேயே ஆறு ஓடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். மழைலாம் பெஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரிசார்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் குட்டி பையன் எல்லோரும் வந்திருக்கோம். இந்த ரிசார்ட்டில் வந்து சாப்பாடு இருக்குல்ல, ஃபுட்டு வந்து ரொம்ப பாரம்பரியமான ட்ரெடிஷ்னலான ஃபுட்லாம் இருக்குன்னாங்க. மெயினாக அந்த சாப்பாடையும் ருசித்து பார்க்க வந்திருக்கோம். ரெண்டாவது இந்த இயற்கையை வந்து நல்லா ரசிக்க வந்திருக்கோம். பாருங்களேன், இந்த ரிசார்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ஜங்கிள், ஒரு காடோடைய அட்மாஸ்பியர் அப்படியே இருக்கும் பாருங்கள். அது பாருங்கள், குதிரை அழகாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. நம்ம வரச்சிலே வந்து நிறைய வான்கோழி, புறா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. வாத்து நிறைய கிடக்கு. இந்த எங்கள் பையனை பாருங்கள், குதிரை அடி அழகாக பார்த்துட்ருக்கான். ஃபேமிலியோடு வந்து நல்லா அங்கே பாருங்களேன், விளாட்றதுக்குள்ள பிளேயிங் ஏரியா, கிட்ஸுக்குள்ளே விளாட்றதுக்குள்ள பிளேயிங் ஏரியா இருக்குது. அது ஒவ்வொரு வில்லாவுமே வந்து எப்படின்னா தனித்தனி வில்லாவாக இருக்கும். என்ன செய்யுது தம்பி, குதிரை என்ன செய்யுது? ஜிசா குட்டி, குதிரை என்ன செய்யுது? வீடெல்லாம் பாருங்களேன், அந்த தனித்தனி வீடாக வச்சுருக்காங்களா, பழைய காலத்து முறைப்படி ஓட்டு வீடு வச்சுருக்காங்க. மண்ணை வச்சு அழகாக பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறதுக்கு இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்லாம், டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். வில்லாவில் இருந்து பின்னாடி பார்க்கச்சில பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள், இதுதான் இதோட ஹைலைட்டே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஆறு ஓடிட்டு இருக்கு. பேச்சிப்பாறை டேம்லேருந்து வரக்கூடிய ஆறு. நம்ம இதில் உட்காந்துட்டு அப்படியே அந்த ஆறை ரசித்து பார்த்துட்டே இருக்கோம். பார்த்தாலே இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுலேயே அழகாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டே அப்படி பார்க்கலாம் பாருங்கள், எப்படி இருக்குது சூப்பரான வியூ. இந்த மொத்த ரிசார்ட்டையும் பாதுகாக்கிறவன் வந்தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஹாய் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான், யாரடா அவங்க புதுசாக இருக்காங்களே அப்படின்னு. இந்த ரிசார்ட்டில் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் இருக்குது, அது வந்து இதோட டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு போகிற வழியை பாருங்களேன், ஆற்றை கடந்து தான் போகணும். இங்கே பாருங்க, வாவ், ஆற்றை கடந்து மேலேருந்து வியூ பாயிண்ட்டை பாருங்களேன், அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு செம்மையாக இருக்குல்ல, அப்பா வேறு லெவலில் இருக்குது பாருங்கய்யா. இவங்க ரிசார்ட்டுக்குள்ளேயே வந்து ஆறு ஓடுது. இந்த ஆறோட சவுண்டை பாருங்களேன், தண்ணி ஓடுற சவுண்டு செம்மையாக இருக்குல்ல பாருங்க. இதை கடந்து தான் போகணும், வெளியே இருந்து அப்படியே தண்ணி வருது பாருங்க. தண்ணி வந்து இவங்க ரிசார்ட்டை கடந்து அப்படியே போகுது. சரியான பிளேஸ் இது. ரிசார்ட்டுக்குள்ளேயே பாருங்களேன், மண்ணிலே பாதை போட்டு வச்சுருக்காங்க, ஆஃப் ரோட் மாதிரி. நல்லா இருக்குது, கார் டிரைவ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். ஆஃப் ரோட் டிரைவிங்லாம் ரொம்ப பிடிச்சவங்க இது கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இந்த சைடு பார்த்தா ஆறு, இந்த சைடு பார்த்தா நம்ம ரிசார்ட்டு. இந்த பாதை ஒரு அழகாக இருக்குது. வியூவை பாருங்கள், கீழே வந்து ஆறு ஓடும். வாவ் பாருங்க, இதில் உட்காந்து பார்த்து ஆறை ரசிச்சுட்டே இருக்கலாம் பாருங்க. இதில் ஒரு வில்லா வந்துடுது.
இங்கே ஒன்று வந்துடும். இதெல்லாம் வந்து ஃபேமிலி நல்லா பெரிய ஃபேமிலியாக வந்தாங்கன்னா 3 இது சேர்த்து போட்டுக்கலாம். பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள் ரூமுக்குள்ளே பாருங்களேன், ரூமை திறந்துட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளேயுமே பாருங்களேன் சூப்பராக இருக்கும். ரூமை பாருங்களேன், ஒரு 3 பேர் 4 பேர் தங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து சின்னது, நாங்கள் 3 பேர் வந்திருக்கனால சின்னதாக எடுத்துருக்கோம். பெட்டு நல்லா ஒரு பெரிய பெட்டு. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆறு, ஃப்ரெண்டில் போய் நம்ம குளிச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து வேறு யாரும் வரமாட்டாங்க. நம்ம ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்க மட்டும்தான் இதில் குளிக்கவே முடியும். ஏன்னா அந்த சைடு இன்னொரு ஆறு இருக்கனால அந்த சைடு போய் குளிக்க போயிடுவாங்க ஊர் மக்கள்லாம். ஏரியாவை பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ இது என்ன சொல்ல, ஒரு ரொம்ப மாடர்னாக செய்யாமல் ஒரு குடிசையிலேயே நல்லா மூங்கிலாம் வச்சு நல்லா அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டைனிங் ஏரியா நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ஃபுல்லாக குக் பண்ணுறவங்க எல்லாமே லேடிஸ் தான். அவங்களுடைய பக்கத்தில் உள்ள ஊருக்காரங்க தான் குக் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். வீட்டு சாப்பாடு தான், அது என்ன வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கலாம். காலையில் நம்மளுக்கு சூடாக இட்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்லியும் சாம்பாரும் இருக்குது. எல்லாமே வந்து வீட்டு சாப்பாடு முறைப்படி தான், வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க. காலையில் நம்மளுக்கு சாப்பாடு வந்துட்டு. தம்பி என்னதெல்லாம் இருக்குது சாப்பாடு? இட்லி சாம்பார். இட்லி ரெடி ஆகிட்டு சாம்பார் வந்துகிட்டே இருக்குது. சாம்பார் நல்லா ஆவி பறக்க சாம்பார் ரெடி ஆகிட்டு. சாம்பார் இட்லி இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு. சூடான இட்லி, நல்லா இட்லி, சூடான சாம்பார். நல்லா பசிக்க ஆரம்பிச்சு. லேட் ஆகிட்டு, நாங்கள் வர்றது லேட்டாக தான் வந்தோம். நல்லா சாம்பார் நம்ம வீட்டு சாம்பார் மாதிரி இருக்குது. சூப்பர். ரூமில் இருந்து குளிக்கிறதுக்கு இங்கே பாருங்க ஆற்று பக்கம் வந்துட்டோம். காலையில் நல்லா இட்லி இல்லை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்க வரோம். ஆஹா, பாதையே ஒரு கரடு முரடான பாதை தான். தண்ணியை பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. அங்கே தண்ணி நல்லா ஓடி வருது. சின்ன பையனை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால அதில் குளிக்க போகல, இல்லைன்னா அதில் குளித்தா சூப்பராக இருக்கும். இங்கேயும் தண்ணி கொஞ்சம் ஓடுது, இங்கே குளிப்போம். தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஊரே கிடையாது, ஆனால் தான் அணையிலேருந்து வர்ற தண்ணி. பேச்சிப்பாறை டேம் உள்ளதாக இருக்குது, அதனால் பயப்படாமல் இறங்கி குளிக்கலாம். ஆனால் உள்ளே போகக்கூடாது, உள்ளே நல்ல ஆழமாக இருக்கும். உள்ளே போக நல்ல ஆழம். இது நல்ல ஆழமா இருக்கு. உள்ள வரான் புள்ள. தெரியாம போகக்கூடாது. இது வரைக்கும் ஆழம் இல்லை, இது வரைக்கும் ஆழம் இல்லை. இது அங்கிட்டு போனால் நல்ல ஆழமா இருக்கு. இல்லைங்களா எப்படி இருக்கு? கையிலே மீன் கடிக்கும். நல்ல குளிருது. அங்க வருங்க ஆடுது ஒரு ஆளுங்க. குளிருதா? பயத்துல ஆடுதானா என்னதில்ல, உடம்பு என்ன ஆட்டம் ஆடுது. பயத்தை பாருங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு இங்கே உள்ள கிழங்கு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரிச்சினி கிழங்கும் மீனும் வந்து நல்லா ஃபேமஸ்ஸு. பார்த்தீங்களா, மரிச்சினி கிழங்கு வச்சுருக்காங்க, மீனும் நம்மளுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இதில் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா மரிச்சினி கிழங்கு ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். அதுபோக வந்து இங்கே உள்ள மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். மரிச்சினி கிழங்கு நல்லா மை மாதிரி நல்லா இது பண்ணியிருக்காங்க, வேக வச்சுருக்காங்க. மசிச்சதுன்னு சொல்லுவாங்க இங்கே. இதை மரிச்சினி கிழங்கு மீன் குழம்புக்கு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். நல்லா நிறைய மீன் குழம்பு ஊற்றி ஒரு பீஸை தேடி எடுத்து போடுவோம், நல்ல பெரிய பீஸாக.
ஆஹா ஓடுது பீஸ் நம்மளை பார்த்து. அக்கா இது என்ன மீன் இன்னைக்கு? கண்ணங்கோழி சாலை இன்னைக்கு. இல்லை மை மாதிரி இருக்குது பாருங்கள் மரிச்சினி கிழங்கு, நல்லா சூடாக இருக்குது. ஆஹா அங்கே பாருங்க அமிர்தமாக இருக்குது. முதல்ல வந்து காலையில் சாப்பாடு மோஸ்ட்லி இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் சாப்பாடு இந்த மரிச்சினி கிழங்கு மீன் பழைய கஞ்சியில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். காந்தாரி மிளகாலாம் போட்டு சாப்பிடுவாங்க, வேறு லெவலில் இருக்கும், நல்லா சத்துள்ளது. நல்லா பொரிச்ச மீன் இது பீன்ஸு கூட்டு, பீன்ஸு கேரட்டு போட்ட கூட்டு, அவியல், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழத்தில் உள்ள கொட்டையை எடுத்து ஒரு அவியல் மாதிரி பண்ணியிருக்காங்க, கூட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க, அவிச்சு ஒரு கூட்டு பண்ணியிருக்காங்க. அதுபோக மீன் இருக்குது, மீன் குழம்பு, ரசம், சாம்பார். இன்னைக்கு மதிய சாப்பாடு வேறு லெவல் ஈடன் ஃபால்ஸ் ரிசார்ட்டில். நல்ல மீன் குழம்பு போட்டு பொன்னி அரிசி, அதை நம்ம என்ன அரிசி கேட்கமோ அதை செஞ்சு தராங்க. நம்மளுக்கு பொன்னி அரிசி கேட்டிருந்தோமா, அதனால பொன்னி அரிசி சாப்பாடு. மீன் குழம்பு நல்லா பிணைஞ்சு பாருங்கள், நல்ல மீன் பொரிச்ச மீன் நம்ம கேட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தராங்க. நம்ம டைமிங் சொன்னால் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தராங்க. புளிப்பு தூக்கலாக இருக்குது. மீன் குழம்பு வேறு லெவல். ஃபுல்லாக வந்து சமையல் பண்ணுறவங்க வந்து வீட்டில் உள்ளவங்க தான் சமையல் பண்ணுறாங்க, அதனால் நம்ம வீட்டு சாப்பாடுக்குள்ளே அப்படியே இருக்குது. இந்த ரிசார்ட் எப்படி தெரியுமா, நம்ம வெளியே எங்கேயோ தங்கியிருக்கோங்கிற ஃபீலே இல்லை, நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்கோங்கிற மாதிரியே இருக்குது. அவியல் எல்லா காய்கறியும் போட்டு அவியல் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பலாக்காய் கூட்டு பாருங்க, பலாக்காய் கூட்டு எங்கள் வீட்டில் அம்மா செய்வாங்க, சாப்பிட்ருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா தேங்காய் பூ போட்டு செஞ்சுருக்காங்க, மிளகு நிறைய சதைச்சி போட்டிருக்காங்க. ஆஹா, பலாக்காய் கொட்டால இவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க கடைசியாக நல்லா ரசம் ஊற்றியாச்சு, ரசம் அந்த பொரியல் போட்டு முடிச்சிட வேண்டியதான் அன்றைக்கி சாப்பாடு. நல்லா திருப்தியான சாப்பாடு, நல்லா குளிச்சதுக்கு சாப்பாடு, வயிறு பசி நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ஜாலியாக ஆற்றுல குளிச்சுட்டு நல்லா மீன் சாப்பாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ரிசார்ட்டை விட்டு வெளியே போகிறோம். இந்த ரிசார்ட்டோட அனுபவம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது.